சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வே தான் பார்க்குறோம். எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சாலையோரங்களில் குழந்தைகள் அனாதைகளாக இருந்து கொண்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அனாதை குழந்தையுடைய உண்மை நிகழ்வு தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த சிசிடிவி கூட பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இமேஜ் எல்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு குழந்தை பார்க்குறக்கே ஒரு 2-3 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தையுடைய தாயார் என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. 2 பேருமே சாலையோரத்தில் தான் இருந்து வந்திருக்காங்க. தாயார் என்ன ஆயிடுறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துலையே இறக்கக்கூடிய நிலைமை வந்துடுது. அதுக்கு பிறகு அந்த குழந்தை மட்டுமே தனியாக என்ன பண்ணிகிட்ருக்கு, உலகத்தில் சர்வை பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமைன்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வு நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சாதாரணமாக பிளாட்ஃபாரத்துலேயே உட்காந்துருக்கு. ஏதாவது பசிக்கு கிடைக்குமான்னு அதுவும் பார்க்குது. பக்கத்தால் இருக்கிற யாராவது பிச்சை எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சில டைம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா தானும் அழுதுகிட்டே பசிக்காக ஏதோ குப்பையில் தான் எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கு. ஒரு சின்ன பிள்ளை தான், ஆனால் பார்த்திங்கன்னா பராமரிக்கிற கூட ஆள் இல்லாமல் அப்படி சுற்றிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்துருக்காரு. இவர் ஒரு பாப்புலரானவர் தான். இவருக்குன்னு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சேனல் இருக்குது. பல சோசியல் மீடியா இதுலேயும் அவர் இருந்துகிட்ருக்கார் ஆக்டிவாக. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேத்துக்கு சோசியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணி அதை வீடியோவாக காமிப்பாங்க. அதில் பார்க்கும்போது மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதுக்காக டொனேட் பண்ணுவாங்க விருப்பப்பட்டா. அப்படி இல்லாட்டினா அதை பார்த்தாவது மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகட்டுங்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பல பேத்துக்கு உதவி இருக்காரு. அப்படி பார்க்கும்போது சாலை ஓரத்தில் இந்த குழந்தை உட்காந்துருக்கதை பார்க்குறாரு. மற்றவங்களுக்கு பொதுவாக உதவும் போது என்ன பண்ணுவார்னா, இப்போ ஒரு தாய் இருக்காங்க, இல்லை யாரோ வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க இப்போ தெரு ஓரங்களில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அவங்களுக்கு படுக்கிறதுக்கு பாய், விரிப்பு இதெல்லாம் தேவைப்படும். அந்த நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவைப்படும், ஏதாவது சமைக்கிறதுக்கு சில பொருள் தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அவர் வாங்கி கொடுத்து ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வரும்போது ஆளே இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, இவர் சாப்பிட்றதுக்கான பொருளை வாங்கிட்டு வராரு, கொடுக்குறாரு. முதல்ல அந்த குழந்தை அதை வாங்கி என்ன பண்ணுது, சாப்பிடுது. ரெண்டாவது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, பொம்மை கொடுக்குறாரு. அந்த பொம்மையை கொடுத்தனுமே அந்த குழந்தை என்ன ஆயிடுது, ரொம்ப குஷியாயிருது, பார்த்துட்டு சந்தோஷப்படுது. ஏன்னா ஒரு குழந்தையுடைய மனசு யோசிச்சு பாருங்கள், நமக்கே ஒரு பொம்மையை பார்த்தா ஆசையாக இருக்கும். அந்த குழந்தையெல்லாம் யோசிச்சு பார்த்தா அது ஒரு நல்ல பொம்மையை பார்க்குறது கூட அதுக்கெல்லாம் கஷ்டம்தான், அப்படி தானே? அதெல்லாம் வாங்குறது, அதுக்கு கையில் தொட்டு பார்க்குறதுன்னு நினச்சி கூட பார்த்துருக்காது. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு அழகான பொம்மையை கொண்டு அவர் கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு அது அப்படியே கோடி ரூபாய் குட்டி கொடுத்த மாதிரி இருக்குது. பார்த்துனுமே அது சந்தோஷத்தில் சிரிக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்குன்னு ட்ரெஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. அதையும் அந்த குழந்தைக்கு போட்டு விட்றாரு. போட்டுன்னா அந்த குழந்தை அப்படியே மகிழ்ச்சியில் சந்தோஷமாக, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமானே தெரியாமல் இருந்த ஒரு விஷயமா அது நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அது ஒரு 3 வயசு கூட இருந்திருக்காது அந்த குழந்தை. ஆனால் அதை பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க அதை செஞ்சு விடும் போது அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அது இன்றைக்கி வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமீபத்திய வீடியோவாக இருக்குது. அதை பார்த்துட்டு பலரும் பார்த்திங்கன்னா அவரை பாராட்டி தள்ளியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது சமுதாயத்தில் ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஈவரக்கத்தோடு இருக்கோ, கருணையோடு இருக்கோன்னு பேசுகிறோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து என்னைக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கோமா? அவங்க கிழிந்த ஆடை போட்டிருக்காங்க, சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கு எதையாவது ஒரு நேரத்துக்காவது செஞ்சு கொடுப்போம் நம்ம நினச்சிருப்போமா? நம்ம சும்மா எல்லார் மேலேயும் இரக்கமாக இருக்கிறோன்னு பேசுவோம், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதை துணிஞ்சு செய்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குங்கிறீங்க? ஒரு 1000-2000 ரூபாய் செலவாயிருக்கும். ஆனால் அந்த 1000-2000 ரூபாய் செலவில் அவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த குழந்தைக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வேறு என்ன செய்ய முடியும், நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒரு நேரமாவது அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிங்கிறது பலருக்கும் ஆறுதலாக இருக்குது, ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. அந்த மாதிரி நாமளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனாதை குழந்தைகளெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஆதரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, அனாதை குழந்தைகளுடைய விஷயத்துலேயே ஆகட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா ஏழைகளுடைய விஷயத்துலலாம் நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கோங்க. அனாதை குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விரும்புவதை போல் விரும்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மள்ட்டையும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. இன்னும் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு நிலைமையவாத கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இல்லாதவங்களை பார்க்கும்போது நீங்கள் கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் உங்கள் மேலே இரக்கமும் கருணையும் காட்டுவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.